பாத்துக்கடா, இம்புட்டு துணியை அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. போட்டா 2-3 தடவை தான் போடுவா, அதுக்கப்புறம் அந்த துணியை போட மாட்டா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டா. அத்தை இந்த துணியெல்லாம் அழகா இருக்குதே. புதுசுடா, எல்லாம் 3 தடவை 4 தடவை போட்டிருப்பா. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே போட்டுருவா, அந்த துணியை எடுத்து கூட போட மாட்டா. ஐயோ பார்க்க எல்லா துணியுமே அழகா இருக்கு. நமக்கு கொடுத்தா நம்மளும் போட்டுக்கலாம். அத்தை கிட்ட கேட்க பயமா இருக்கே. ஐயோ வேணாம், கேட்க வேண்டாம். உங்களுக்கு எதுவும் இந்த துணி வேணும்னா எடுத்துக்கங்கடா, போட்டுப்பீங்க. வேணாம் அத்தை, வேண்டாம். ஏன்னா நீ எதுவும் போட்டு பாரு. இருக்கட்டும் அத்தை. சரி இருங்க, அவளுக்கு இந்த துணியெல்லாம் வேணுமா வேணாமான்னு கேட்குறேன். வேணாம்னா நீங்கள் எடுத்துட்டு போங்க, சரியா? சரித்த. எக்கா ட்ரெஸ் எல்லாம் அழகழகா இருக்குக்கா. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. நான் இதெல்லாம் போட்டு பார்க்கவா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அத்தை என்ன நினைப்பாங்க? நம்ம சொல்றதுக்கு முன்னாடி எடுத்து போடக்கூடாது, கம்முன்னு இரு. அக்கா அத்தை வரத்துக்குள்ள போட்டுட்டு கழட்டி வச்சிடுறேன். நீ வாங்க போற, கம்முன்னு இரு. ஷோ, இன்னும் எத்தனை நாள் தான் குடிசைக்குள்ள உட்காந்துருக்கணும்னே தெரியலையே, எரிச்சலா இருக்குது. ஐயோ, ஃபோனும் தர மாட்டேங்குது, நம்ம டிவியும் பார்க்காம எப்படிதான் இருக்கிறது? செல்வி, செல்வி, என்னம்மா ரொம்ப சலிச்சுக்காத. என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காந்துருக்கேன், எரிச்சலா இருக்கு. ஒரு ஃபோனாவது கொடுமால, டிவியாவது இங்கிட்ட எடுத்துட்டு வந்து வைங்கம்மா. எம்பிட்டு நேரமா இப்படி இருக்கிறது? ஏண்டி, இந்த காலத்துல தான் டிவி போனலாம். நாங்க அந்த காலத்துல இருக்கும்போது எங்களுக்கு என்ன டிவியும் போனுமா இருந்துச்சு? நாங்களாம் குடிச்சுக்குள்ள இல்ல. என்னமோ நீங்க தான் அதிசயமா குடிச்சுக்குள்ள இருக்க மாதிரி இந்த ஆட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்க. என்னம்மா அவ்வளோதான், நான் 2 நாள் தான் குடிச்சுக்குள்ள இருப்பேன். அதுக்கப்புறம் வெளியே தண்ணி தூக்கி வந்தாலாம் ஒன்றும் இல்லை, சரியா? அதுக்கப்புறம் நீ ஏன் உட்காரணும்னு நினைச்சாலும் உட்கார முடியாது, சரியா? சரி, அந்த பீரோல இருக்க பத்தியா கீழே இருக்க துணி, அதெல்லாம் உனக்கு வேணுமா? அப்புறம் வேணாமா? நீயும் போட மாட்டேங்கிற. அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அங்கே வீட்டுக்கு போட்டுக்கோங்கல்ல. ஏமா அதெல்லாம் நீ துணியில கை வைக்காதம்மா, என் துணியிலலாம். ஏண்டி நீயும் போட மாட்டேங்கிற. போட்டாலும் பரவாயில்ல, 3 தடவை போடுற, அதுக்கப்புறம் அந்த துணி அதுக்கப்புறம் தொடரதே இல்லை. அப்படி அப்படியே பீரோல அடுக்கி கிடக்குது. கொடுத்த அந்த பிள்ளைங்களாவது எடுத்துட்டு போய் அங்கே போட்டுக்கோங்கல்ல. அம்மா என் துணியில எல்லாம் கை வைக்காதம்மா, எனக்கு கோவம் வந்துடும். அதெல்லாம் நீ முடியாது. என்னடி இப்படி ஈயா மனசா இருக்கிற? பாவம் இல்ல, உனக்கு அண்ணி முறை தானே அந்த பிள்ளைங்களாம். இங்க பாருமா, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வாங்கிக்குவாங்க. நீ ஏன் துணியில எல்லாம் கை வைக்காத, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஆமா, கோவம் வரும் உனக்கும் உங்க அப்பனுக்கும். பாவம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா என்ன உனக்கெல்லாம்? அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கடி. உனக்கு வேணும்னா நீ புது துணி வாங்கி கொடு, ஏன் துணியில கை வைக்காத. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம வந்து பிறந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் நமக்கு என் துணியே தான் கண்ணுக்கு தெரியும் போல இருக்கு. இதுக்கு அத்தனை சில பீரோ வழியை அடுக்கி வச்சிருக்குது, அதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? கொடைக்குள்ளேயே வா, மழையில இது நனைஞ்சிடாத, சளி பிடிச்சிக்கும். சரிம்மா. கத்திஜா வீட்டில் இருக்கா இல்லை வெளியே எங்கும் போயிடுச்சானு தெரியலையே. சரி வா, போய் பார்ப்போம். பாவம், நான் வேற வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாம இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். பிள்ளைங்க ஏங்கி போயிடுங்களே. நம்ம வீட்டு குரங்கு அவங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு துணி கொடுத்தா என்ன? இவ்வளோ இதா இருக்கு. எனக்கு வேற கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு எனக்காக ஒவ்வொன்றையும் செய்யறான், என்னாலும் எதுவுமே செய்ய முடியல. இப்படியாப்பட்ட பொண்ணு நம்ம வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றது, நம்மளே ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன். அந்த பொண்ணு கஷ்டப்படணுமே. என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு என் தங்கச்சிங்களை பார்த்துக்கிறா, அதுவும் அன்பா. அம்மா இல்லைன்ற குறையே காட்டாத அளவுக்கு. அழகா இருக்கிற இந்த சட்டையும் இந்த பாவடையும் சூப்பரா இருக்குடி. நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு இந்த துணியை எடுத்துக்க போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தை வரதுக்குள்ள கழட்டி வைடி, போட்டுட்டு இருக்காத, திட்ட போறாங்க. அத்தை தானே எடுத்துக்க சொன்னாங்க, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். அத்தை என்னடாமா, அந்த துணியை போட்டுக்கிட்டியா? ஆமா அத்தை, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. இதை நான் எடுத்துக்கவா? இந்த மாதிரி துணியெல்லாம் நான் போட்டதே இல்லை அத்தை. அழகா இருக்குதே. இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டா நான் அப்படியே சூப்பரா இருப்பேன் அத்தை. ஐயோ, அவ வேற எந்த துணியும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. சரி, அவளுக்கு என்ன தெரியவா போகுது. சரிடா தங்கம், நீ அந்த துணியை எடுத்துக்கோ. இப்ப போட வேணாம், நீ ஊருக்கு போய் அங்க போய் போட்டுக்க. இப்ப கழட்டி உன்னோட பையில வை. சரிங்க. உமா, உனக்கு எதுவும் எடுத்துக்கலையாமா? இல்லத்த. சரி விடு, இதெல்லாம் பழைய துணி, இதெல்லாம் வேண்டாம். நீங்க ஊருக்கு போகும்போது நான் எல்லாத்துக்கும் புது துணி எடுத்து தரேன். புது துணியா? அப்ப எனக்கு துணி எடுத்து தர மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் எடுத்து தர வேண்டாம், உனக்கும் சேர்த்து எடுத்து தரேன், சரியா? சரிங்க அத்தை. சரி, இத இப்ப கழட்டி உள்ள வச்சிருப்போம். சரி அத்தை.
என் புருஷன் தான் அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்கணும், அவங்க தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. இந்த பிள்ளையும் அவங்க குடும்பத்துலேருந்து வந்தால் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறா வைக்கிறா. என் வீட்டிலேருந்து வந்தால் அவங்கள என்ன மாதிரி பேசுகிறா. மனசே கஷ்டமாக இருக்குது. ச்சே, இந்த பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டு கூட ஒன்றும் செய்ய முடியலையேன்னு. அந்த ஆளுக்கு தெரியாமல் ராசமாக்கா கிட்ட கைமாத்தா ஒரு 2000 3000 வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு துணியை எடுத்து கொடுக்கணும். கதீஜா, கதீஜா, வாங்க ராசமாக்கா. என்னம்மா அந்த மழை விடவே மாட்டேங்குது. சல்ல பிடிச்ச மழை தொரு ஊற்றிக்கிட்டு. ஆமாக்கா, விடிய விடிய மழை பெஞ்சு ஒரு வழி ஆக்கிரும் போல இருக்கு. இந்த மழையை பார்த்தா ஒரு பக்கம் அழிச்சுப்பிட்டு தான் விடும் போல இருக்கு. ஆமாக்கா, அப்படிதான் போல. குன்னூர்ல எல்லாம் பாத்தீங்களா, மரமெல்லாம் சாஞ்சு போச்சாமா, நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கஷ்டதாம்மா. ஆமாக்கா. சரி வாமா, போய் மீனா கிட்ட என்ன சமைக்கிறது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். இந்த இருங்க, கதவை பூட்டிவிட்டு வரேன். கழுத்துல இந்த கொடை, கையில 2 பிளேட்டு, கீழே விழுந்துடக்கூடாது கடவுளே. முதல்ல யார் வீட்டுக்கு போவோம்? இங்க போவோமா அங்க போவோமா? எங்கிட்ட போனாலும் கழுத்துல இருக்க கொடை விழுந்தா மொத்தமா நனைஞ்சிருவோமே. அழுதுகிட்டே தூங்கிட்டானா? தூங்கிட்டாமா. பையனை கொடுங்க, நான் கொண்டு போய் தொட்டியில போறேன், தூங்கட்டும். வேணாம் இருக்கட்டும். திடீர்னு மழைக்கு எதுக்கும் எந்திரிச்சு அழுதாலும் அழுதுருவான், பயந்துடுவான். நானே வச்சிருக்கேன். இருங்க, இந்த யாரோ கூப்பிடுறாங்க, என்னன்னு பாத்துட்டு வரேன். என்ன பாரவிந்து மழையில நனைஞ்சிட்டு வர? அம்மா, இது கொடுத்தாங்க. என்னங்க? பஜ்ஜி சுட்டீங்களா? ஆமா, அப்பா பஜ்ஜி கேட்டாங்கன்னு அம்மா சுட்டாங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ சரி சாமி, மழையில நனையிட்டு உள்ளவா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு கொடுக்கணும். இப்ப தரவா என்ன? அப்புறமேட்டுக்கு தாங்க, வாரேன். எழுத்தாங்க பாத்துப்போ. இப்பதான் இவர் பஜ்ஜி போட அது போடுன்னு இருந்தாரு. அதுக்குள்ள அமுதாவே கொண்டு வந்துட்டாளா? பரவாயில்ல, நமக்கு வேலை மிச்சம். அக்கா, அக்கா, தங்கங்கா, தங்கங்கா. என்னம்மா, யாரு? அமுதா வீட்ல பஜ்ஜி சுட்டாங்களாமா, அது அரவிந்த் பையன்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க, கொண்டு வந்தாங்க. இந்தாங்க எடுத்துக்கங்க. இப்பதான் நான் கேட்டேன். இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏதாவது செய்வோன்னு, அதுக்குள்ள அவளே கொண்டு வந்துட்டா. சரி என்ன பண்றது, இந்த புதினா சட்னியா ஏதோ பச்சை கலர்ல வச்சிருக்கா, தக்காளி சட்னி வச்சிருக்கா, சாப்பிடுங்க. துருவா, எப்பா துருவா, இங்க எந்திரி. இங்க பாரு, பஜ்ஜி கொண்டு வந்திருக்காங்க அப்பா. எந்திரி தங்கம், எந்திரி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. சொல்லுங்க. இந்த அமுதா வீட்டுல பஜ்ஜி சுட்டுருக்காங்கம்மா, எடுத்துக்க. சரிங்க. மழை வந்தாலும் சரி, சனி ஞாயிறு இருந்தாலும் சரி, இந்த அக்கா வீட்டுல பலகாரம் செய்யறதுல மட்டும் எந்த இதுவுமே இருக்காதுல்ல. என்னம்மா பண்றது, பையனை பெத்து வச்சிருக்கா, வீட்டுல இருக்கும்போது அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு கேக்குறானுங்க. அதனால செஞ்சு கொடுத்து தானே ஆகணும். நம்ம வீட்லயும் ஒரு வாண்டு இருக்கு, சின்னதா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுக்கறத சாப்பிட்டுக்கும். பெருசானோனையும் விதவிதமா கேக்குமே, நம்ம 2 பேர்ல செஞ்சு தரணும். ஆமாங்க. துருவா, ஐயா துருவா, இங்க பாரு பஜ்ஜி, இங்க பாரு சாப்பிடு. எந்திரி எந்திரி எந்திரி. பஜ்ஜி பஜ்ஜி. ஆமாட்ட தங்க, பஜ்ஜி தாண்ட தங்க. எந்திரிங்க எந்திரிங்க. என்னடா மொத்தத்தையும் வாங்கிக்கிட்ட, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு குடுறா. நாக்கு தாத்தாக்கு, நாக்கு தாத்தாக்கு. கொடுத்தது நானு, உங்க தாத்தாவுக்கும் உனக்குமா? சரி சாப்பிடுங்க. அடி பாவி, நான் மட்டும் முதல்ல டிவி பார்க்கும்போது மழை வருது, டிவி பார்த்தா உடஞ்சிரும், வெடிச்சிரும், கதறிக்கிட்டு ஓடிரும்னா, இப்ப இவன் மட்டும் போட்டு பாக்கறா. இப்ப இந்த டிவி வெடிக்காது. நம்மள என்னென்னமா ஏமாத்துறாங்க. அமுதா, அமுதா, என்ன செய்தி தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏல பஜ்ஜிய சுட்டில உட கூடல. யோ கம்மி இரியா, பையன் வரட்டும். பாவம், பையன் மலையில கொண்டு போய் கொடுத்துட்டு வர போயிருக்கான்ல, வந்தோடனே சாப்பிடுவான். அவனை விட்டுட்டு சாப்பிட்டா எப்படி? இல்லைன்னா மட்டும் நீ கொடுத்து தள்ளிடுவ. ஆமா, நான் கொடுக்காம தான் இவர் தின்னு கொழுத்து போய் கிடக்குறாரு. வாய வச்சுட்டு கம்மன் இரியா, காடு தானே. ஷோ, கையே வலிக்குதே. அக்கா, அக்கா, தங்கங்கா. யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆர்டர் போட்டிய சாப்பிடுறது வந்துருச்சாக்கா? அப்படியே தான் இருக்கும் போலமா. ஐயோ, ஆர்டர் தராங்களா? சரி இரு, நான் போய் இந்த என்னன்னு போய் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வாரேன். கொடவரை எங்க வச்சேன்? அங்க இருக்குதா? சரி. என்ன மழை அடிக்குது பாரு. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அக்கா, எங்க அம்மா பஜ்ஜி சுட்டாங்க, கொடுத்துட்டு சொன்னாங்க. இன்னாங்க. பஜ்ஜியா? என்னால இல்லாததுனால இன்னைக்கு கொடுத்துருக்கா? இன்னாங்கக்கா. தட்டு அப்புறமேட்டுக்கு வாங்கிக்கிறேன்க்கா. சரி சரி. ஐயோ, கொடை வர காத்துக்கு இப்படி இழுக்குதே. ஐயோ, என்னம்மா பஜ்ஜி கொண்டு வந்திருக்க? ஐ பஜ்ஜி.
எம்மா எதுக்குமா அடிச்சீங்க? டேய், பக்கத்து வீட்டுக்காரி என்ன ஆள் இல்லாத திருநாளா இன்னைக்கு போய் இதை சுட்டு கொடுத்துருக்கானே, ஏதாவது காரணம் இருக்குண்டா. இதுல என்னமா இருக்க போகுது? இதுல என்ன இருக்க போதா? நம்ம வீட்டுல காசு பணம் செல்வாக்கா இருக்கும்ல, அதுங்க ஒண்ணுத்துக்கு இல்லாத நாய்ங்க. அதுங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது கிடையாதுல. நம்மள கெடுக்கணும்னு எதையாவது செஞ்சு இதுக்குள்ள வச்சு திணிச்சு அனுப்பியிருக்குங்க. இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்க அப்புறம் நம்ம தாண்டா நோய் வந்து கிடக்கணும். அதனால எடுத்து குப்பையில கொட்டிடுவோம். இதை எடுத்து வாயில வச்சிடாத. ஓஹோ, அப்படியாமா? ஆமாண்டா, இதை போய் முதல்ல நாய்க்கு தட்டிடுவோம். நம்மளாம் சாப்பிடக்கூடாது. எதை செஞ்சு வச்சு அனுப்பியிருப்பாவ.